அனைவருக்கும் வணக்கம். மீடியா, தொலைக்காட்சி, ஊடகங்கள் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி வந்து எப்படின்னா, இந்த வீட்டிலலாம் அம்மா இருப்பாங்கல்ல, நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ண போகிறோன்னா சொல்லுவோம், ஏய் அதெல்லாம் பண்ணாதடா, இதெல்லாம் எதுக்குடா பண்ணுற, இதெல்லாம் எதுக்குடா பண்ணுற, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் இது பண்ண போகிறேன் அம்மா, நான் இது பண்ண போகிறேன் அம்மா, நான் நடிக்க போகிறேன், ஏன் ஏன் இதெல்லாம் ஏன் பண்ணுற, ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுற, அந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டேஜ்வரி வார்னிங் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. அதுக்கப்புறம் he will guide us through to how to take up things. And நிறையவே ஆக்சுவலி எனக்கு நான் ஃபஸ்ட் ஆக்டிங் பண்ண போகிறேன்னு எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்லாம் அமுச்சு விட்டு என்னை ட்ரெயின்லாம் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அவர் என்னதான் வந்து அந்த வார்னிங் கொடுத்தாலும் ஹில் பி லைக் ஒன் ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்ஸ் வெற்றி ஃபார் ஆல்வேஸ் பீங். கிட்டத்தட்ட வி ஸ்டார்டட் அவர் ஜேர்னி டுகெதர் அண்ட் வி ஆர் ஸ்டில் 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் ரெண்டு பேரும் ரெலவெண்ட்டாக இருக்கும். 19 இயர்ஸா, சரி, 18, ஓகே. தானு சார், நன்றி சார். எனக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு ப்ரொடியூசர். 2 படம் சாருக்கு பண்ண, தெரி அண்ட் அசுரன், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர்ஸ். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் இட்ஸ் பீன் லைக் எ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ. அடுத்து வாடிவாசல் இருக்கு, ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் மார்க்கெட்டிங் அந்த இதை வந்து சிறப்பாக செய்கிறோம் நாங்கள். அப்புறம் தேங்க்ஸ் டு சுதா கொங்கரா, மை ஃப்ரெண்ட். அவங்களும் எனக்கு 20 இயர்ஸ் ஃப்ரெண்டு. மணி சார் கிட்ட அவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் ரஹ்மான் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ஸோ யூஸ்வலாக அவங்க ரொம்ப இந்த ஸ்டேஜ் ஃபோபியா அவங்களுக்கு வரவே மாட்டாங்க, பட் எனக்காக வந்தாங்க. தேங்க்யூ சுதா. அண்ட் ரஞ்சித் சார், இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக பயணிச்சுட்டு இருக்கோம். அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அண்டு இப்போது தங்கலான் மியூசிக் பண்ணேன். எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஹி இன்ஸ்பயர்ட் மீ வித் ஸ்டோரி அண்ட் த வே ஹி இன்ஸ்பயர்ட் மீ வாஸ் கிரேட். அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர், அதாவது எப்படி தன்னோட அசிஸ்டன்ஸை எல்லாரும் வந்து ஒரு எல்லாருமே ஒரு ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய குவாலிட்டி ரஞ்சித் சார் கிட்ட. ஸோ ஐ லவ் தட் இன் ஹிம். அதனால ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸும் எனர்ஜியும் இருக்கும். ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் டேலண்ட் சார். ஸோ யூ ஆர் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். அண்ட் தேங்க்ஸ் அஸ்வத் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். யூ பீன் வெரி ஸ்வீட். அண்ட் டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் பேட்சில் கமலும் வந்து அந்த உங்கள் சக்ஸஸ் ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணிடுவாருன்னு தான் நான் நம்புகிறேன். அப்புறம் கமல் எப்படின்னா, ஆக்சுவலி ஷூட் இப்போ இப்படி திடீர்னு பயந்து வந்தார்ல, அந்த மாதிரி ஷூட் அப்போ வந்து எங்கள் எல்லாருக்கும் கரெக்ஷன் சொல்லுவார், திவ்யா கொண்டி கரெக்ஷனே சொல்ல மாட்டார். எனக்கு புரியாது, என்ன திவ்யா கொண்டி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா, ஃபோனில் அடிக்கடி திவ்யா திவ்யான்னு வரும். அப்புறம் தெரிஞ்சது அவர் ஒய்ஃப் பேரும் திவ்யா பாரதின்னு. அதனால வந்து திவ்யான்ற பேர் கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டேங்கிறே கமல். என்ன கமல் இது? இப்ப கூட பாருங்க, அப்படியே கேமரால வந்து திவ்யா நோ, நான் உனக்கு நம்பாத அப்படி சொல்லிட்டு பேசுறாரு. அந்த 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 அன்பு தெரியுது கமல். ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த ஃபிலிம். ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குறோம், ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்லை பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஏன் நமக்கு வந்து ஒரு மல்டிவர்சஸோ இல்லை இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஏன் நம்ம ஊரில் வராது? நம்மளுடைய இப்போ அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க, நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள், அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன். ஸோ அதுக்குள்ள ஒரு ஒரு ஃபேண்டசி, அதை வந்து நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம். இது ஒரு எப்படி நம்ம ஊரோட ஒரு ஹாரி பாட்டரோ இல்லை பைரட்ஸ் மாதிரி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீமை வந்து சொல்லும்போது. ஸோ அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி வந்து இதில் உள்ள வந்தாங்க. அக்ஷய், வினோத் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் ஜி, தே கேவ் அஸ் ஃபுல் சப்போர்ட் இன் திஸ் ஃபிலிம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஃபார் எங்களுடைய கனவுல நீங்கள் ஒரு பகுதியாக வந்து யூ பிலீவ்ட் இன் அஸ். ஸோ ஜி இல்லைனா இது நடந்திருக்காது. வி ஆல் டிட் திஸ் ஹோல் திங் டுகெதர். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட கம்பெனி நான் ஆரம்பித்தேன். சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார். ஸோ வி வெரி தேங்க்ஃபுல் கமல் சார். இந்த பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸோடைய ஆரம்பம். ஏன்னா எவ்வளவோ படங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமாவில் தான் போடுறீங்க. அண்ட் எங்களை மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார். ஸோ நிறைய லிஸ்ட் இருக்குது, நான் எல்லாரையுமே வந்து நான் மறக்கக்கூடாது, அதனால் நான் வந்து கொஞ்சம் put up with me. So Z Studios, Akshay, Vinod, thank you for being a part of this film. அப்புறம் திலீப் மாஸ்டர், இந்த படத்துடைய சீக்வன்ஸ் என்னன்னா, நாங்கள் ஒரு பெரிய விஷன் பண்ணிட்டோம், ஆனால் இது ஃபிலிம் லாங்குவேஜ்குள்ள ஒரு ஃபிலிம்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து சிஜி அண்ட் ஸ்டண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் டிஓபி, ஐ வில் கம் பேக் டு ஹிம்.
ஸோ திலீப் மாஸ்டர் வந்து ஹஸ் கிவன் லைஃப் டு திஸ் ஃபிலிம். ஏன்னா எல்லா சீக்வன்ஸஸுமே ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவ்வளோ சீக்வன்ஸஸ் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார். இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியாக இருப்பார், ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியாக இருப்பார். ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸாக அதை பண்ணி கொடுத்துருவார். அதை வந்து நாங்கள் என்ன நினச்சோமோ அதை வந்து எங்களுக்கு ஃப்ரேம்ஸில் கொண்டு வந்து அடக்குவார் எங்களுடைய விஷனை. ஸோ தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர். கோகுல் பினாய், இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து ஐம் தேங்க்ஃபுல் டு நீரவ் ஷா சார். ஏன்னா அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. வி ஆல் ஸ்டார்டட் அவர் ஜேர்னி டுகெதர். இப்போ இப்படி வெற்றி சார் மாதிரி நீரவ் ஆல்சோ வி ஆல் ஸ்டார்டட் டுகெதர். புஷ்கர் காயத்ரி படத்துலேருந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். இந்த படத்துக்கு வந்து அவர் இந்த லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காமல் வந்து ஃப்ரீயாக எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை க்ரியேட் பண்ணார். அதுலேருந்து தான் ஜி காட் கன்வின்ஸ்ட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ நீரவ் சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர்பைஜான் போயிட்டாங்க. அப்போது ஐ நீடட் அ டிஓபி. அப்போது கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். ஐ ஹேட் அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிஜி பேஸ்டான ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அண்ட் நீரவ் சார் ஆல்சோ சார் இஸ் அ வெரி குட் லைட்டிங் கேமராமேன், ஐ திங்க் யூ கேன் கோ வித் ஹிம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். டெஃபினட்டாக அதோடைய விஷுவல்ஸ் வந்து பெருசாக பேசப்படும், இந்தியா லெவல்லையே பேசப்படும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி. இந்த படத்தோட செட்டை பற்றி வெற்றி சார், தானு சார் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. ரஞ்சித் சார் வர வேண்டியது, ஆனால் அப்போ தங்கலான் ஷூட்டில் இருந்தாங்க, வர முடியல. அஸ்வத் சொன்னார். ஸோ இந்த ஹைட்ராலிக்ஸை வச்சு இவ்வளோ பெரிய செட்டில் அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பெரிய சேலஞ்ச். டெஃபினட்டாக அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மூர்த்தி சார். அண்ட் அந்த பட்ஜெட்குள்ளே கொண்டு வரதும் பெரிய கஷ்டம். அதை வந்து நாங்கள் ரொம்ப அவரை வந்து ஸ்குவீஸ் பண்ணி கொடுங்கன்னு அவரை வந்து ரேஜ் ஆக்கி அவர் டென்ஷன் ஆகி கதறி அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ மோதி சார். அப்புறம் சான் லோகேஷ் தி எடிட்டர், ஹிஸ் பீன் லைக் a ஹியூஜ் சப்போர்ட். ஒரு ரியாக்ஷன்ஸும் பார்த்து வைப்பார். அண்ட் நிறைய படங்கள், சிவப்பு மஞ்சள் பச்சை, பேச்சுலர், நிறைய படங்கள் வந்து சானோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சான். இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம், ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். அவங்க ஷீஸ் கிவன் கிரேட் கலர்ஸ் டு திஸ் ஃபிலிம். அவங்களோட கலர் சாய்ஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த படத்தில். அந்த காஸ்டியூம் ஒர்க் வந்து ஒரு ஸ்டைலிஷாகவும் இந்த ஃபேண்டசிக்குள்ளே அவங்க ஒரு கலரை ஆட் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி ஸ்டன்னிங் ஹர் ஒர்க். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் யுகபாரதி அண்ணா, கேபார், அருண் ராஜா, கார்த்திக் நேதா, ஆல் ஆஃப் தம் நன்றி. கொரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர், பாபா பாஸ்கர், இவங்களுக்கு பெரிய நன்றி. பாபா பாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமாக ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவார். அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. விஎஃப்எக்ஸ், இந்த படத்துடைய ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோடைய விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர் பசங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு நம்ம ஊர்லேருந்து இப்படி ஒரு ஷோ கேஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜென் கிங்ஸ்டன் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும், உங்களை வேர்ல்டு லெவலில் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் கோபி பிரசன்னா, இந்த படத்துடைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் போஸ்டர்ஸ் அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. இஸ் அ கிரேட் டேலண்ட். தேங்க்யூ கோபி பிரசன்னா சார். அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ், சிங்க் சினிமாஸ், தேங்க்யூ ஸோ மச். ராஜா கிருஷ்ணன் மிக்சிங் இன்ஜினியர். இந்த படத்தோட டிஐ பற்றி கூட எல்லாரும் ரொம்ப யார் டிஐ யார் கலரிஸ்ட்னு கேட்குறாங்க. பிரசாத் சார், நாக் ஸ்டுடியோஸ், தேங்க்யூ பிரசாத் சார். அண்ட் சாரேகாமா, போன வருஷம் அமரன் வந்து சேர்ந்து கொடுத்தோம், அது ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுச்சு. ஸோ திருப்பி வந்து பேரல் யூனிவர்ஸோட 2 பிக்சர்ஸ் இப்போது கிங்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து செல்வராகவன் சார் டைரக்ஷனில் பேரல் யூனிவர்ஸில் மென்டல் மனதிலும் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சாரேகாமா. டெஃபினட்டாக நம்மளுடைய ஹிஸ்ட்ரி கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் அழகம் பெருமாள் சார், எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க தெரியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் எங்களுடைய இந்த நாங்கள் என்னென்னா எல்லா செலவும் வந்து படத்தில் போட்டுட்டோம், அதனால் எங்களுக்காக வந்து தன்னோட சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டு அழகம் பெருமாள் சார் ஒர்க் பண்ணாங்க. சேதன் சார், தேங்க்யூ சார். விடுதலை பார்த்து தான் நான் அவங்கள வந்து இந்த படத்தில் காஸ்ட் பண்ணேன். ஏன்னா வி நீட் அ வெரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் லீட் வித் அ லிட்டில் கேஷுவல் திங் டு இட். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் பயங்கர கூலாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். குமரவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ஆண்டனி, அவரே ஒரு ஹீரோ அவங்க. அண்ட் எங்களுடைய மெயின் ரிலீஃபே ஆண்டனி தான். எல்லாரையும் அதாவது ரொம்ப சாதாரணமாக பேசுவார், ஆனால் ஓட்டிகிட்டே இருப்பார். திவ்யாவும் ரொம்ப இன்னும் ஜிபியோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி எந்த நேரத்துலையும் டயர்ட் ஆக மாட்டார். ஏன்னா நான் வந்து நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அவருக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க, இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி
நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், வாங்க அப்படின்னு. And he is never avoided work. வேலை செய்யணும்னா இப்போ டயர்டாக இருக்குது, இந்த படம் போயிட்டுருக்கு, அந்த படம் போயிட்டுருக்கு, ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது. எந்த டைரக்டர் எந்த நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இமீடியட்லி ஹீல் ஹேவ் டைம். அது வந்து ஒரு பெரிய ஸ்கில். அண்ட் ஹி இஸ் நெவர் பீன் டயர்ட். எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சதே கிடையாது. அண்ட் ஒரு 10 வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்தது. தென் சடன்லி செட் எனக்கு போர் அடிக்கிற வாண்ட் ஆக்ட். அப்போது எதுக்கு நடிக்கிறீங்கன்னு கேட்டால், எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்டால் நானும் வராங்க. எதுக்கு உங்களுக்கு எதாவது மியூசிக் தான் பண்ணிட்டு இருக்கீங்களே, நல்லா தானே ட்ரை பண்ணலாமே. இல்லை ஐ வாண்ட் ட்ரை. சரி பண்ணுங்க. தென் அங்கேருந்து எஸ் இல்லை ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரே ரூம்குள்ளேயே இருந்தது ரொம்ப போர் அடிக்குது எனக்கு. ஐ வாண்ட் கோ அவுட். நான் எப்படி வெளியே வாண்ட் பி an actor அப்படின்னாரு. சரி ஓகே பண்ணுங்க. அதுதான் வெரி கன்வின்ஸ்ட். பண்ணுங்க. எனக்கு உள்ளுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, ஒரு கம்போசராக நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ இவர் எதுக்கு நடிக்க போகிறாரு அப்படிதான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில். ஆனால் அவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட மியூசிக்கோட ஃப்ளேவர், அதோட டெப்த், அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு. which means the experience of being an actor has contributed to him being a better composer. அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். அண்ட் ஹி இஸ் லேர்னிங் எவ்ரிடே, கற்றுக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்காரு. அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இப்போ இந்த படத்துக்கு ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் வரைக்கும், the way as an actor he has improved himself, evolved. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமராவால் இருக்க முடியுதுன்றது வந்து அகெயின் அவர் தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு, தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. he is working on himself, he is working on the craft, he is working on the artistic abilities of his potential. தனக்குள்ளே இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி விட்டு அவங்க ப்ரொடியூசர் அப்படின்னாரு. ஓ பண்ணுங்க அப்படின்னா, நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக ஒரு ஃபில்ம் பண்ணுறோம், நாங்கள் சூப்பரான ஒரு படம் பண்ணுறோம், நான் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓ சூப்பராக நல்லா பண்ணுங்க அப்படின்னா. யார் டைரக்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், சூப்பர் படம், பயங்கரமான படம், சூப்பராக இருக்குது, நான் பண்ணுறேன், பயங்கரமாக. இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அப்பவே ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், பெரிய பட்ஜெட்ல பண்றோம், சூப்பர் சூப்பர் டிவி பண்ணுங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆஃப் கெட்டிங் எக்ஸைட்டட் அபவுட் எவ்ரிதிங் தட் ஹி டஸ், தி கன்விக்ஷன் ஹி ஹஸ் டு டு அ ஃபில்ம் லைக் தட். அண்ட் அவர் அஸ்வத் சொன்ன மாதிரி நான் வந்து செட்டுக்கு போனேன். நான் எதுக்கு போனேன்னா, எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச்சு, அதுலலாம் வந்து இது இருக்குது, சரி என்ன பண்ணியிருக்காங்க செட்டில் பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஐ வாஸ் அமேஸ்ட். உண்மையிலேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடனரி செட்டு பண்ணியிருந்தாங்க. அது உள்ளே போனால் அந்த ஒர்க்கிங் எல்லாம் காட்டினாங்க, அந்த ஹைட்ராலிக் எப்படி, அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது, வேவ்ஸ் எப்படி வருது. அண்டு அவர் வெறும் மழை தான் சொன்னார், பனி வேறு வந்துச்சு, மழை பனி எல்லாம் வந்தது, பயங்கரமாக இருந்தது. அப்போ நான் வந்து எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் கால்குலேஷன் வந்தது. ஓகே சரி இவ்வளோ பட்ஜெட் ஆகிருக்கும் யோசிக்கிறேன். பணத்தோட பட்ஜெட்டே இதில் வந்து ஒரு இதை விட கொஞ்ச நாள் சொன்னாங்க, அதிகமாக தானே சொன்னாங்க, மொத்த பட்ஜெட் இதில் கூட எப்படி பணம் இருப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன் கேட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் 10% தான் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், இவ்வளவு பெரிய ஒர்க்கை இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னே தெரியல. நான் 2-3 தடவை கேட்டேன், அதான் பட்ஜெட்டா பயங்கரமாக இருக்கேன்னு கேட்டேன். வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட். அண்ட் அந்த செட்டில் எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மேலே ஏறி போகிறதுக்குள்ளேயே அந்த தண்ணி எல்லாம் பட்டதால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. அதில் மழையை போட்டுருக்காங்க, எல்லாம் பண்ணி இதில் நடிக்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. பட் கஷ்டப்படுறது தான் அந்த அந்த ரிசல்ட் இருக்கும். அண்ட் வி ஆர் ரெடி டு இட். ஸோ அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசராக அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு கம்போசராக ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த
அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான டைரக்டர். அவர் வந்து we need to it's not easy to convince people with their ideas. ஏன்னா ஒரு டைரக்டர் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சு ஒருத்தர் பணம் போடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐடியா, இட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் கேரக்டர். உங்களோட நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடியா. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கவனமாக யூ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் இன்டாக்ட், சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் தட்ஸ் கோயிங் டு கம் ஆஃப்டர் திஸ். வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துலேருந்தும் பத்திரமா உங்களை பாதுகாத்து வச்சுங்க. அண்ட் த ஹோல் டீம் சினிமாட்டோகிராஃபி அன்றைக்கி நான் அங்கே வரும்போதே பார்த்தேன் ஷூட்டிங். அண்ட் இப்போ இங்கே ஃபைனல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க். அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டெக்னீஷியன். திஸ் இஸ் பேசிக்கலி டெக்னீஷியன்ஸ் ஃபில்ம். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வாட் எவர் தட் வி ஹவ் சீன் அதுலேயே நமக்கு தெரியுது. ரொம்ப நல்ல ஒர்க், சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், VFX. And as always, assistant directors and assistant, all the எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய உதவி இயக்குநர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இருக்குது. அண்ட் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ் ஜிவி மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரை இன்னும் நிறைய படங்கள் எடுத்து வைக்கும். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் a big success. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் சார் வணக்கம். வெற்றி சார் மற்ற எல்லாருக்கும் வணக்கம். சேர்த்து வாழ்த்துக்கள். ஜிவி சார் வந்து இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து பயங்கர நம்பிக்கையோட அவர் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர எனர்ஜியாகவே இந்த படத்தை பற்றி பேசிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து விஷுவல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் ஆகும். இந்த படத்து மேலே அவருக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணுறோட ஒரு பயம் கூட இல்லாமல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தா. அப்புறம் கிரியேட்டர்ஸ் நம்புறது, கான்செப்டை நம்புறது. ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வருதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து அது ஒர்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்பி ஒரு VFX டீமையும் நம்பி அவங்க நம்பிக்கை வச்சு, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பெரிய பொருளாதார பலம் இல்லை. ஒரு மாதிரி ஒரு பயங்கர டெக்னிக்கலாக VFXல வந்து சூப்பராக சவுண்டாக ஒரு படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து நான் கேட்டேன், VFXோட பட்ஜெட்டை கேட்டேன். இந்த படத்துக்கும் இவங்க காட்டின விஷுவல்ஸ்க்கும் வந்து நிச்சயமாக அந்த பட்ஜெட் பத்தாது. ஆனால் அந்த பட்ஜெட்டில் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது. விஷுவல்ஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த VFX டீம் மேலே ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டே இருந்தார். அண்ட் இந்த டீம் மேலே, குறிப்பாக டிரெக்டர் மேலே, அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னீஷியன்ஸ் மேலே, இங்கே பேசின எல்லாருமேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார். அண்ட் இந்த படம் என்னன்னா அவர் வந்து வேற எந்த படத்தை பற்றி பேசினாலும் வந்து கிங்ஸ்டனை பற்றி பேசுவார். அது ஒரு போஸ்டரை காட்டுவார். அது ஒரு வீடு நம்ம பாருங்க இப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம். ரொம்ப நாளாக அது விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இது எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது நிச்சயமாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து அதோட விஷுவல் குவாலிட்டி, சவுண்டு, அந்த மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆகிட்டு, அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் என்னென்னா அதோட VFX ஒர்க்குடைய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமாக இதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில், திரைப்பட உலகத்தில் வந்து படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து போராடிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்கிறப்பே வந்து யோசிப்பேன், எப்படி இவர் வந்து
இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு, என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். எந்த மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கப்போ எனக்கு அவருக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஜி நம்மளை பேச விட மாட்டார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிடுவார். இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்கிறதே சரியாக வராது. அப்புறம் வந்து சிச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமாக சொல்லுவேன் நான். அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது. ஆனால் அந்த சொல்கிற அந்த வார்த்தைகள் லெற்ற ஒரு இடைவெளியை சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஜிவியை பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து அது ரொம்ப முக்கியமானதாக என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அது அப்படியே மண்டையில் இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ, அது வந்து வெளியே வராது. அது எழுதாவும் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஆனால் வந்து எனக்கு சந்தோஷ் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தார். நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசுகிறப்ப வந்து கதையே பெருசாக சொல்லலை. ஆனால் அதுக்குள்ள வந்து ஒரு 3 டியூன் ரெடியா அடுத்த இடத்துக்கு வந்து போயிட்டாரு. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சவுண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா அண்ட் ஒரு ஆர்டிஸ்டா ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன். அண்ட் வந்து இந்த டீம் மேலே அண்ட் எல்லாரு மேலேயும் வந்து பெருசாக நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து கமல் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்கள் இந்த படத்தை வந்து எடுத்துருக்கீங்க. அண்ட் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை. அப்படி இப்படி ஒரு கதை யோசித்து எடுக்கிறதும் வந்து இங்கே பாசிபிள் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்ணுறது இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறதே பயங்கர லிமிடேஷன். அந்த லிமிடேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜானர்லேருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து, ஆனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பயங்கர எக்யூப்டாக ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். தொடர்ந்து நடிக்கணும். என்னுடைய ப்ரொடக்ஷன்லேயும் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அவர். அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அண்ட் விஜயபாரதி அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூர்த்தி சாரும் அந்த சேட்டை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காரு. அந்த விஷுவல் வந்து சினிமாட்டோகிராஃபி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் மூர்த்தி சார் செம்ம நல்லா செம்ம சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுறதுல இங்கே இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்டரைட்டாக வந்து நான் மூர்த்தி சாரை வந்து நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து கண்டென்ட் பேஸ்ட் படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டரில் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்கணும். சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்டு தயாரிப்பில் சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும், திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்னா ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற படங்கள் நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து சமீபத்திய திரைப்படங்கள் வந்து உதாரணமாக இருக்குது. என்னை போல இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. Press media, வந்திருக்க இந்த டெக்னீஷியன்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெற்றிமாறன் சார், ராணுவ சார், ரஞ்சித் சார் அண்ட் ஜீவரகர் சார், ஆக்ட்ரஸ் அண்ட் ஃபைனலி மை ஃப்ரெண்ட் கமல் பிரகாஷ். அண்ட் நான் கமலுக்காக தான் வந்தேன். பட் நான் கமலை பற்றி பேசுறதோட நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜிவி சார் பற்றி பேசணும். ஏன்னா நான் வந்து ஜிவி சார் வந்து கமலை எவ்வளோ பேக் பண்ணிட்டு இருக்காருன்றதை நான் ஒரு 5-6 இயர்ஸாக நான் கண்ணால் பார்த்தேன். அது வந்து ஒரு டைரக்டருக்கு அது ஒரு நடக்குது, ஒரு ஹீரோ மூலமாக, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டெக்னீஷியன் மூலமாக, இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ரொடியூசர் whatever, it's because I think the trust that he has on Kamal. And அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது கமல். அது யூ ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் somebody like G sir who has been backing you from day one.
ஏன்னா நீ ஹைவே காதலிங்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து அவர் வந்துட்டு உன்னை வந்து பேக் பண்ணிட்டு இருக்காரு, விட்ஸ் அ வெரி குட் திங், லைக் யூ நோ திஸ் பேக்கிங் ட்ராவல்ஸ். அண்ட் நான் வந்து உங்கள் செட்டுக்கு வந்திருந்தேன் சார், நீங்கள் அன்றைக்கி இல்லை. ஸோ ஒரு திடீர்னு ஒரு பாகுபலி செட்டில் போகிற மாதிரி இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. எது கமல் பிரகாஷ் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் போட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பார்த்தா ஒரு பெரிய கப்பலே கட்டி வச்சுருக்காங்க, உள்ளே அவ்வளோ பேர் கூச்சலாம் இருக்காங்க தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு 200-300 பேர் அந்த செட்டில் வேலை பார்க்குறாங்க, எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வருஷமாக ஓடினே இருப்பாங்க, நம்ம ஓடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா மேலேருந்து தண்ணி கொட்டுது அப்படியே ஆன் அப்படின்னா மேலே அப்படியே ஷவர் ஃபுல்லாக அப்படியே ரெயின் அடிக்குது. ஸோ it is technically a bigger budget film than what this industry talks in terms of the market, that this everything. But the conviction that a producer has to just make a vision come through, பார்த்துக்கலாம் பட்ஜெட்லாம் அப்புறம், பட் ஆனால் at the end of the day what is needed for the film first and backing that idea is what a great producer is, and that's what G.V. sir is. And me knowing what all he has gone through and you giving him such a அவ்வளோ பெரிய ஒரு கேன்வாஸ் கொடுக்கும் போது, I hope you have used it very well, Kamal. Like, you know, that is very important. And thank you so much for that, sir. And with respect to Gokul Binoy, the cinematographer, and our தெரியும், ரொம்ப நாளாவே தெரியும் from the days. He's an excellent cinematographer, and you're blessed to have him in your technical team. And Divya Bharati ma'am, உங்களுடைய பேச்சுலரில் உங்கள் 2 பேரோட பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது with respect to the songs and everything. And finally it is happening again for this film அப்படிங்கும்போது I'm so, so happy for you. Maybe it's meant to happen this way. And G.V. sir, நான் வந்து எனக்கு உங்களை விஷால நாயந்தார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஜாலியாக வருவார். அதாவது இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த பாபா பாஸ்கர் இதில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருப்பீங்க, சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி விஜய் சாரோட பாட்டில் வாங்கினா அவனுக்கான தான் ஆடிருப்பீங்க. டப்புன்னு கட் பண்ணி இங்கே பயங்கரமாக இறங்கி குத்திருந்தீங்க. இட் ஷோஸ் லாட் ஆஃப் எஃபெக்ட். எனக்கு ரொம்ப அது வந்து பிடிச்சது. அகைன் பேச்சுலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. Like, you know, and in this kind of film where it needed lot of technical support, நீங்க அதை ப்ரொவைட் பண்ணிருக்கீங்கன்னும் போது, like, you know, shows basically what a human you are. So I'm very again thankful to you. And Kamal, நான் டீசர் பார்த்தேன், it was lot in a very good standards. Actually Kamal பத்தி சொன்னா is more of a technical guy. See, directors, writers அப்படின்றது நம்ம ஊர்ல அதிகமா இருக்கு அப்படின்றது தான். பட் director itself is a big job அப்படின்றது வந்துட்டு with respect to these kind of films. ஏன்னா such technical things handle பண்ணுறது, like, you know, in terms of previous இப்போ ஏதாவது எங்கள் கேங்கில் நான் விக்னேஷ் பிரதீப் இவங்கெல்லாம் வந்துட்டு all one gang is my like a brother to me, Kamal. ஸோ இப்போ ஏதாவது டெக்னிக்காக புதுசாக ஏதாவது வந்திருக்கு, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்திருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அது கமல் தான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுவோம், இல்லை அவனே வந்து சொல்லுவோம். ஸோ இட்ஸ் லைக் it's very important to stay updated with everything, and it reflects on your film. Time எடுத்துக்கிறது, sorry, just I'm happy. And Ranjit sir, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், for all the works that you're doing with so much of heart, with different backdrops. I'm happy that you've come to support this film and my friend. And Vetrimaran sir, நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. முதல் முத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், எனக்கு அவார்ட் கிடைக்கல. ஆனால் நீங்கள் வந்து இந்த பையன் நல்லா ரைட்டராக வருவான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை வச்சு தான் ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் தான் இப்போ ஹோமே கடலே ட்ராகன் எல்லாமே. அண்ட் இந்த ஸ்டேஜ் நான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் சொல்லிட்டு. அண்ட் தானு சார், எனக்கு நான் துப்பாக்கி அப்போ நான் கொஞ்ச நாள் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன் சார், கத்தி அப்போ அப்படி வந்ததை பார்த்தேன். உங்கள் பேஷன் எனக்கு அப்போ தெரியும் சார். நீங்கள் வாட் ஃபிலிம் ப்ரொடியூசர், எவ்ரிதிங் யூ ஆர், அண்ட் யூ ஆர் கிரேட் சேல்ஸ்மேன். In terms of marketing, உங்களை அடிச்சுக்க சார். I'm so glad that என்ன உங்களுக்கெல்லாம் முன்னாடி என்னையும் கூப்பிட்டு இங்கே பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. கமல், நீ நல்லா வரணும் ஃபார் ஆல் த ஹார்ட். அண்ட் நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்ட, விச் இஸ் வெரி பேட், உன்னோட ஒய்ஃப்க்கு. பிகாஸ் த பிகஸ்ட் பேலன்ஸ் யுவர் லைஃப் இஸ் ப்ரொவைடிங். நீங்களோட இப்போ நிம்மதியாக கொஞ்சம் மூஞ்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யர் ஃபேமிலி and your kids and everything, your parents. And I take this opportunity to thank your wife Kamal, Divya Kamal, for மாட்டி விட்டீங்க. அதாவது நானே கடைசியில் இன்னொரு வந்து சொன்னாங்க, நீ சொல்லலடா நான் பாட்டு வந்து அதெல்லாம் சரி தோணுச்சு சொல்லலன்னு சொல்லிட்டு
திவ்யா நானே சொல்லலாம்னு திவ்யா very happy for you and press and media நீங்கள் டிராகன் கொடுத்த பெரிய சப்போர்ட் அவங்களால தான் இப்போ இந்த ஸ்டேஜ் எல்லாமே நீங்கள் எழுதின ஒரு வார்த்தையும் இட்ஸ் சேஞ்ச் மை லைஃப் ஆஃப் பூமை கடவுளே நீங்கள் கிங்ஸ்டனுக்கும் அதே பண்ணணும்னு நான் ரொம்ப இது பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக சீஃப் கெஸ்ட் வெற்றிமாறன் சார், தானு சார், ரஞ்சித் சார், அஸ்வத் எல்லாருக்கும் பெரிய நன்றி. எனக்கு வெற்றிமாறன் சார் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எங்களோட ஈவெண்ட்க்கு வர்றது வந்து இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். தேங்க்யூ சார். அண்ட் ஸோ வந்து 3 years முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக உங்கள் ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாரையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ கிங்ஸ்டன் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு லுக்கிஸ் வீடியோ காமிச்சாரு. அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இட் வாஸ் தட் குட். கலர்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார். ஸோ செகண்ட் மூவி வித் ஹிம். He's such an amazing person. He's an amazing person to work with. And அவர் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின் நினைக்கிறேன் திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி லைக் லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணும்னா இவ்வளோ காம் அண்ட் கம்போஸான ஒரு டிரெக்டர் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டேரக்டராக இருக்கும்போது. ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டு அஸ், வெரி கைண்ட் டு அஸ். தேங்க்யூ. அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர் ஒரு டைம் கூட பேசுனதே இல்லை. சினிமாட்டோகிராஃபர் ஷூட்டில் 70 days ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்கன்னு கூட சொன்னதே இல்லை. பட் அவரோட ஒர்க்கில் அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ கோகுல். அண்ட் மூர்த்தி சார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸில் எல்லாமே ஒர்க் ஆகும். அதெல்லாம் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அண்ட் from the production to the back end work பண்ண எல்லாருமே வந்து they had put in so much efforts to the film and கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும். அண்ட் என்னோட காஸ்ட் அமேசிங் கோ-ஆக்டர்ஸ் ராஜேஷ், அப்புறம் ஆண்டனி ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுல வச்சுட்டு இருக்காரு. நீங்க வந்து நிறைய குட்டி தீர்த்துட்டீங்க. அண்ட் ராஜேஷ் வந்து என்னோட கோச். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாயிலிருந்து வருதா நெஞ்சிலிருந்து வருதா மூக்கிலிருந்து வருதா ஒரு வார்த்தைன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த ஹோல் செட்டு. நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக வச்சுருந்தீங்க. யாராவது ஒருத்தவங்க சிறுமூஞ்சா இருந்தா கூட வந்து அது கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். இந்த சைடு ஃபுல் மழையில நினைஞ்சிருப்போம், கஷ்டமாக இருக்கும். இந்த சைடு பார்த்தா சிரிச்சு ஜாலியாக இருக்கும். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். அண்ட் யா இவங்க ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. And finally I have to thank my mom. அவங்க அம்மா இங்கே வரல. பட் she always stands by me. And அம்மா thank you for everything. And இவங்க திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் விஷுவலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்ரிக்கலாக இட்ஸ் கோனா பி அன் அமேசிங் ஃபிலிம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க. ஸோ ப்ளீஸ் இது ஒரு கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இன்னும் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ யா தேங்க்யூ ஸோ மச்.
Yeah, I just have a quick question for you. So, sun love anything in சொல்லிருந்தீங்க. So, how does the sun come out? Other than that, one special moment உங்களுக்கு செட்லி எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்கன்னா அது சொல்லுங்க. சன் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி, அதனால நான் நல்லா பண்ணியிருக்கேனான்னு நீங்கள் எல்லாரும் நானே இன்னும் பார்க்கல, ஸோ பார்த்தா தான் தெரியும். ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். ஏன்னா இட்ஸ் திலீப் மாஸ்டர் அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி an amazing son. ஸோ மெமரபிள் மூமெண்ட் சொல்லணும்னா எல்லாமே மெமரபிள் மூமெண்ட் தான். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபுல் டைம் நினைச்சிட்டே இருப்போம். முடி கொஞ்சம் நிறையா இருக்கனால ஜடை பின்னி இருப்பேன். நான் ஃபுல் ஈரமாக இருக்கும் எனி டைமும். ஸோ நிறைய டைம் வந்து நான் வந்து கோச் இருக்கேன் ப்ரொடியூசர் கிட்ட, டேரக்டர் கிட்டேயும், ஏன் இவ்வளோ நிறையா வைக்கிறீங்க சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது கஷ்டமாக இருந்தது. பார்த்தா இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஆல். எல்லாருக்கும் தேங்க்ஸ். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆக்டர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் கலைப்பணியர் தானு சார், வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் அஸ்வத். இந்த டேக்கு நான் எவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். பட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் மை ப்ராடக்ட் செல்ஸ். நம்மளோட கஷ்டத்தை இங்கே செல் பண்ண வரல, நம்ம ப்ராடக்டை செல் பண்ண வந்திருக்கேன். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹோப் த ஸ்ட்ரகிள், sacrifice and effort, money that everyone is putting into this film is on screen. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண நினைக்கிற பீப்புளில் ஃபர்ஸ்ட் ஜிவி சார். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் லோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற ஆள். 20,000 ரூபாய் ஷார்ட் ஃபிலிம்னாலே நம்மளுக்குலாம் ஐயோ பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எப்படி இதை நமக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், அந்த ஐடியாவுக்கு பட்ஜெட் இல்லை. அப்படிப்பட்ட ஐடியா கிங்ஸ்டன். நம்மளுக்கு அது நம்ம ட்ராவல் ஒரு 5-6 இயர்ஸ் ட்ராவல் சேரோடே இருக்குது. எனக்கு படங்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. 20,000 ரூபாய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற ஒரு பையனை ஒரு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் படம் பண்ண சான்ஸ் கொடுத்த ஜிவி சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் பண்ண ஜி டீம், வினோத், தினேஷ் எல்லாரும். ஏன்னா இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணது இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் நாட் கமல். தே சப்போர்ட்டட் த ஐடியா பிஹைண்ட் கிங்ஸ்டன். அந்த ஒரு ஐடியாக்கான பவர் அண்ட் ஐடியாக்கான சப்போர்ட் இஸ் வாட் யூ ஆர் சீயிங் டுடே. இந்த ஐடியாவை ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர அதுக்கு அடுத்த சேலஞ்ச் நம்மளுக்கு இருந்தது. நம்மளோட டீம், க்ரூ, கேஸ்ட் எல்லாரும். நம்மளோட படத்தோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி தி மேக்கிங். ஸோ அதை நம்பி நம்ம போட்ட காஸ்ட் அண்ட் எஃபர்ட் தெரியறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த டிஓபி கோகுல் விநாயக், ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தி, நம்மளோட எடிட்டர் சான் லோகேஷ் அண்ட் மெயின்லி திலீப் சுப்ராயன் மாஸ்டர். அவரோட எஃபர்ட் இந்த ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி ஸ்போக்கன் அபவுட். ஏன்னா டிப்பிக்கலான ஃபைட்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் இஸ் பிளெண்டட் இன்டு த ஸ்டோரி. இந்த படத்துக்குள்ளே இருக்கிற நார்மலான சீன்ஸே நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரி அமையுது. அதை எப்படி சிஜி அண்டர்ஸ்டாண்டிங்கோட பீப்புளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுலாம் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அண்ட் நம்மளோட விஎஃப்எக்ஸ் டீம் லெஜெண்ட், அவங்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களோட குவிக் திங்கிங் நம்மளுக்கு இந்த படத்தை சொன்ன டைமில் சொன்ன பட்ஜெட்டில் முடிச்சு தர முடிஞ்சது. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஐ ஹேவ் மை amazing cast. GV sir, obviously, Nani another hat, hero, producer and music director. Divya was a very good addition to the team. நம்மளுக்கு படத்துக்கு தேவைப்பட்ட இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்ட எல்லாமே அமையிற ஒரு ஹீரோயினாக அவங்க வந்தாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் we have 3 talented artists that you saw. முன்னாடி வந்து பேசிட்டு போனாங்க. அவங்களோட வைப் இந்த மாதிரி தான் இருக்கும். செட்டில் டெய்லி இதே தான் நடக்கும். இந்த வைப்பில் இருக்கிறவங்களை வச்சு ஒரு வார அட்வென்ச்சர் எடுக்கிறது தான் என்னோட சேலஞ்ச். டெய்லி செட்டில் இதே தான் நடந்துட்டு இருக்கும். ஆக்ஷன் வந்தால் மூட் மாறணும். ஸோ தட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட சீனியர் ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லேயர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் ஹாஸ் 2 different zones. அந்த ஒரு டைமில் நடக்கிற ஒரு கதையை ரொம்ப கம்மி டியூரேஷனில் சொல்ல வேண்டிய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கன்வே பண்ண சேத்தன் சார் ஆகட்டும், அழகு பெருமாள் சார் ஆகட்டும், குமரவேல் சார் ஆகட்டும், 3 பேருமே அது அவ்வளோ நல்லா எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இது தவிர நான் மிஸ் பண்ணியிருந்தா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி ஒன், ஃபோட்டோ ஃப்ரேட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஆன் டே கிட்டத்தட்ட 200 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 200 பேரோட எஃபர்ட்டும் இந்த ஒரு ஐடியாக்காக அப்படிங்கிற ரெஸ்பெக்டை தான் நான் பார்க்குறேன். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஐ திங்க் அவ்வளோதான். ஐ எம் excited to present the film to you all. I hope you like it. Thank you.
தமிழ் திரைப்படத்தில் தமிழ் திரைப்பட உலகில் என்னை ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கிற ஒரு சிலர் ஜீவி ஒருத்தர். இது இந்த சின்ன வயசுல எப்படி இது சாத்தியமாகும்? படங்களுக்கு மியூசிக் பண்றாரு, ஒரு பக்கம் நடிக்கிறாரு, இப்ப தயாரிப்பு வேற எடுத்திருக்காரு கையில. அப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஜீவி நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவர் போற போக சொன்னாரு, அது மனசுல இருந்து சொன்னாரு, எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், சார் ஒரு குறிப்பிட்ட வயசு வரை கடுமையா உழைக்கணும் சார், அதுக்கு பிறகு எல்லாம் கை வச்சுட்டு இந்த வாழ்க்கையை ஓட்டுக்கிற வாழணும் சார் அப்படின்னு. ஜீவி இப்போவும் அதே படம்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதே எண்ணத்தோட தான் உழைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாமே எனக்கு கை விடுச்சு. ஜீவி பற்றிலாம் பேச ஆரம்பிச்சா அதாவது பேக் சொல்லி போயிட்டே இருக்கும். பீரியட் சொல்ல மாதிரி 92 ரோஜா, அம்மா, ரஹ்மான் அப்படி போயிட்டு இருக்காரு. ரொம்ப எமோஷனல் வேண்டாம், ரொம்ப இதாயிடும். கமல் இனி தமிழ் சினிமாவில் ஒரு பேசப்படக்கூடிய இருப்பார் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நான் ஸ்டோரிஸ்டாக பார்த்தேன். நம்ம ஒரு விஷயங்களுக்கு ஒரு நிறைய கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு நன்றி. நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுருக்கோம். ஊடக நண்பர்கள் வழங்கும் போல மக்களிடம் இந்த படத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உரையை வைத்துக் கொள்கிறேன். It's very difficult for me to come and speak on stage. Setல பேசதான் எனக்கு வரும். But இன்னைக்கு it's a very very special day for me because எனக்கு வந்து ஜிவி 20 years தான் தெரியும். And ஜிவி வந்து அன்னிலேருந்து இன்னி வரை ஒன்றே தான் சொல்லிட்டு இருப்பாப்ல. I want to do a certain thing, I want to do a certain thing. அது நான் பேஷனேட்டாக பண்ணணுன்ற அந்த சினிமாவுக்கு இருக்கிற அந்த ஒரு பேஷன் வந்து நான் யாருக்கிட்டே நான் பார்க்கல, நாட் அட் சச் யங் ஏஜ். அண்ட் அவன் சொல்கிறது மட்டும் இல்லை, செஞ்சு காமிச்சிட்டான். மெனி டைம்ஸ் when he produces or when he does music, சே டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லுவான், செய்வான். இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் காலையில் வரும்போது everybody is like some, I think median age must be 25 years old. I felt like an old lady, which I am. So I see the energy here. I love Kamal's work, it's extraordinary, and I love Gokul's work. I was just telling them, and Rasa is fantastic. And because I think this film's passion is what makes this film, and I see the passion in everybody here. All the very best and congratulations. And Parallel Universe Pictures is GV Home Production, A Home Production Madri. So all the very best. Mike. Don't make me nervous. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் கமல் வெயிட் பண்ணி கதை சொல்லும்போது நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய கதை சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய விஷுவல்ஸ்லாம் இருக்குது, இது புல் ஆஃப் பண்ணி வர ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் அப்படின்னு நான் பயந்தேன். பட் ஸ்பாட்டுக்கு போனதுமே தெரிஞ்சது அவரோட கிளாரிட்டி. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையாகவே வந்து சூப்பராக புல் ஆஃப் பண்ணிட்டாரு. அண்ட் இதில் வந்து மெயினாக வந்து ஜிவி பிரகாஷ்க்கு வந்து ட்ரிபிள் ரோல் ப்ளே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அண்ட் அஃப்கோர்ஸ் கோகுல் தான் சூப்பர் மூவி ஆர்டர் ரொம்ப நல்லா பண்ணுறோம். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த டயலாக் ரைட்டர் திவேக். ஏன்னா அந்த திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி ஸ்லாங்கிறது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப புதுசு. ஸோ அது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்து புரிய வச்சேன். திவேக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஏடி டீம் இளையராஜா ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கிங். ஆகாஷ், அபிஷேக், சுஷில், கனிஷ் அண்ட் யோகேஷ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ.